Hi, welcome to my channel. This is Samachir Kalvi, Accounts 12th Standard. So, Chapter 2. So, we will study the topic exercise problems. That is, chapter pair Accounts from Non-Profit Organization. Okay. So, right. Receipts and first நம்ம படிக்க போற கான்செப்ட் receipts and payments account. Receipts and payments accounts என்னன்னாக்கா like இது just like a cash book. நம்ம last day cash book பண்ணிருப்போம், right? So cash book மாதிரி தான் இருக்கும். இந்த cash book maintain பண்ணும். Like cash வருதா, cash போதா, அது மட்டும் நம்ம record பண்ணுவோம். Okay? சில items நம்ம இதில் record பண்ண மாட்டோம். For example, depreciation. Depreciation வெறும் அந்த வேல்யூவோட டிக்ரீஸ் பண்ணுறோம் தவிர அது மணி வருது போகிறதெல்லாம் நம்மளுக்கு அந்த இல்லை. Okay, monetary time wise நம்மளுக்கு இல்லை. So that is called a depreciation. Appreciation increase in the value of an asset. இதுவும் நம்ம record பண்ண மாட்டோம். Okay? Any outstanding wages, outstanding salary, பெண்டிங் இன்னும் கட்டலை அதெல்லாம் கூட நம்ம எடுக்கக்கூடாது. yet to pay இன்னும் கட்டணும் அது கூட நம்ம எடுக்கணும். கையில் காசு வந்துச்சுன்னா எழுதுங்க, கையிலேருந்து காசு போச்சுன்னா எழுதுங்க, அவ்வளோதான், ரெக்கார்ட் பண்ணுங்கள். அது தவிர எதுவுமே ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன, பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க்குன்னு கொடுத்தா டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுவோம். பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுவீங்க. ஸோ இட்ஸ் அ கிரெடிட் சைடில் இட்ஸ் அ கால்டு கிரெடிட் பேலன்ஸ். ஓகே, ஸோ இதான் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். லைக் நீங்கள் இந்த receipts and payments account நம்ம ரெக்கார்ட் பண்ணுறப்போ. ஓகே, ரைட், ப்ராப்ளம் போகலாம். ரைட், இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பாருங்கள். From the following information, prepare receipts and payments account of Kurinji Sports Club for the year ended 31st December 2018. Okay, so இதில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா லைக் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, first we gave cash in hand. Cash in hand is a general cash in hand. So இப்போ receipt side எழுதுறோம். Okay, it comes under receipt side. Okay, salaries paid, so payment. So salaries pay பண்ணுறீங்க, அதனால payment. Life membership fees received, நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க, அதனால receiptsனா income, காசு வருது. Subscription received, it's an income, so receipt side. Rent received, it is an receipt, so நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க, receipt. Paid for printing charges, it's a payment, நீங்கள் கட்டுறீங்க, அதனால இது payment. Okay, locker rent received சொன்னதுனாலே it's a receipt. Okay, receivedன்னு சொன்னால் receipts தான். Tournament receipts, so the term itself receipts. Okay, tournament expenses சொன்னால் it's a payment, you are making a payment. Investment purchase, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க, காசு வருதா, காசு போகுது, ரைட், இட்ஸ் அ பேமெண்ட், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும் ரிசிப்ட்ஸும் பேமெண்ட்ஸும். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ பேஜ் 71, ப்ராப்ளம் நம்பர் 1. In the books of Kurinji Sports Club, okay, receipts and payments account for the year ended. இல்லாட்டி receipts and payments account of Kurinji Sports Club for the year ended அப்படியும் எழுதுறான். ஓகேவா, எப்படியாச்சும் எழுதலாம், பட் இது ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் எழுதுனா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். Okay, first one என்ன இருக்குது, cash in hand, it's an opening balance. So I wrote to balance brought down 4,000. Okay, so receipts, payment, receipts இங்கே போடுங்க, payments இங்கே போடுங்க, அவ்வளோதான். Salaries paid, it's an expenses. ஸோ எங்கே போட்டிருக்க, பை salaries. இதில் இன்னொன்று அக்கௌண்ட்டில் போடக்கூடாது, நம்ம லாஸ்ட் இயர் போட்டிருப்போம். இதில் இது டைரெக்டாக நம்ம லெட்ஜர் எதுவும் மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஓகே, டைரெக்டாக இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் போட போகிறோம், அந்த அக்கௌண்ட்டை நம்ம இதில் போடக்கூடாது. ஓகே, ஸோ லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீப்ட், ஸோ இட்ஸ் அன் இன்கம், ஸோ அதனால இதில் போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, இட்ஸ் அன் ரிசீப்ட், ஸோ ரிசீப்ட்ஸில் போட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ரெண்ட் ரிசீவ்ட் இட்ஸ் அன் இன்கம், ஸோ இட்ஸ் ரிசிப்ட் சைடில் போட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பேட் ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ், இட்ஸ் அன் எக்ஸ்பென்சஸ், ஸோ எக்ஸ்பென்ஸ் பேமெண்ட்ஸில் போட்டேன். லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு சொன்னதுக்கே நம்ம இதில் போட்டுறோம் 1000. ஓகே, நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் ரிசீப்ட் சொன்னாவே நம்ம எங்கே போடணும், ரிசீப்ட்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஸோ இங்கே போடும் பை டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் சைட். தென் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ், ஆப்வியஸ்லி இட்ஸ் அன் எக்ஸ்பென்டிச்சரில் போடுறேன். ஸோ இதை டோட்டலாக நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு 46,000 வருது. ஓகே, 46,000லேருந்து ஸோ I'll be getting some 41,000 டோட்டலாக ஆட் பண்ணால் நம்மளுக்கு 41,000 வருது. 46,000லேருந்து 41,000 எடுத்துகிட்டு எவ்வளோ, 5,000. ஸோ இந்த 5,000 நம்ம என்ன மென்ஷன் பண்ண போகிறோம், பை பேலன்ஸ் கேரிட் ஆன். ஏன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வில் ஸ்டார்ட் வித் to balance brought down, but closing balance will end with by balance carried down. So balancing figure 5,000. அவ்வளோதான், simple problem. Okay, second problem.
Right. Second, from the following information, prepare receipts and payments of Coimbatore Cricket Club. இவங்க ரிலேட்டட் வந்து கோயம்புத்தூர் கிரிக்கெட் ரிலேட்டட் for the year ended 31st March 2019. ஓகே, ஸோ பார்க்கலாம். particulars rupees கொடுத்துருக்காங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட், நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன். பேங்க் ஓவர் டிராஃப்ட் இப்படின்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்? இட்ஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். யூ ஹேவ் டு ரைட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். கேஷ் இன் ஹேண்ட், இட்ஸ் அன் ஓப்பனிங். கேஷ் இன் ஹேண்டில் நமக்கு ஓவர் டிராஃப்ட் இருக்குது. ஓவர் டிராஃப்ட்னா மீனிங் என்னது? நீங்கள் வந்து பேங்க்கில் உங்களுக்கு 10,000 rupees இருக்குது, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் 12,000 rupees செக் போட்டிருக்கீங்க. ஸோ இந்த 2,000 rupees இட்ஸ் அ பெண்டிங் டு தி பேங்க், நம்ம தான் கட்டணும். அதனால தான் அது வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட். இது வந்து கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறவங்க தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ரைட். வேஜஸ் பெய்ட் ஃபார் கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ், இட்ஸ் அண்ட் வாட்? இட்ஸ் அ பேமெண்ட். கரெக்டாக? இட்ஸ் அ பேமெண்ட். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. ஸோ ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், சப்சிக்வெண்ட். ப்ரீவியஸ் இயர்னா போன வருஷம், இந்த வருஷம் கரண்ட் இயர்னா, சப்சிக்வெண்ட் இயர்னா அடுத்த வருஷம். இந்த மூணுத்தை சேர்த்து எவ்வளோ இருக்குது? 10,500. நம்ம கண்ணு மூடி 10,500 போடலாம். போன வருஷமா அடுத்த வருஷமா எதுவும் போட வேண்டாம், டேரெக்டாக 10,500 நம்ம ஆட் பண்ணி போட்டுடலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் இஸ் அண்ட் ரிசீப்ஸ். ஓகே, இட்ஸ் அண்ட் ரிசீப்ஸ். ரைட். வேஜஸ் எட் டு பேட், நான் ஆல்ரெடி சொன்னேன். எட் டு பே, அவுட்ஸ்டாண்டிங், இது எதுவுமே எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் இது வராது. ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கட்டுறீங்க லோனில். ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்பென்சஸ், இட்ஸ் அ பேமெண்ட். ஸோ பேமெண்ட்டில் போட்டேன். ஹானரியம் பேடுன்னு சொன்னாவே நம்ம இட்ஸ் அ பேமெண்ட். கரெக்டாக? வாட்டர் அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜஸ், ஆப்வியஸ்லி இட்ஸ் அ பேமெண்ட். மேட்ச் எக்ஸ்பென்சஸ், பேமெண்ட். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ், பேமெண்ட். பர்ச்சேஸ் பண்ணிங்களா? ஓகே. மேட்ச் ஃபண்ட் ரிசீட்ஸ் சொன்னாவே இட்ஸ் அ ரிசீட்ஸ், இன்கம். லெகசிஸ் ரிசீவ். நான் லெகசிஸ்னால் ஆல்ரெடி சொன்னேன். சில பேர் வந்து டொனேட் பண்ணுவாங்க அவங்க ப்ராப்பர்ட்டி, யாருமே வாரிசு இல்லைனாக்கா அவங்க என்ன பண்ண, அனாதாசிரமுக்கு ஏதாவது ஒரு அசோசியேஷன்ஸ்க்கு டொனேட் பண்ணிவிடுவாங்க. தட்ஸ் கால்டு லெகசிஸ். ஓகே, இட்ஸ் அ ரிசீட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு லெகசிஸ் வருது. நம்மளுக்கு இந்த கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப்க்கு தேர் ரிசீவிங் இட். ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் அண்ட் ரிசீவ். கேஷ் பேலன்ஸ், திஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ க்ளோசிங் பேலன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 1/4/2018, 31st March 2019, இட்ஸ் அ க்ளோசிங். ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா க்ளோசிங்கில் போடணும். ஓகேவா? இட்ஸ் அ க்ளோசிங் பேலன்ஸ். நெக்ஸ்ட் டொனேஷன் ரிசீட். டொனேஷன் சொன்னாவே இட்ஸ் வாட்? இட்ஸ் அண்ட் ரிசிட்ஸ். அவ்வளோதான். ஓகே, ப்ராப்ளம் போகலாம். In the books of Coimbatore Cricket receipts and payments account for the year ended 31st March 2019. Okay, first one என்ன இருக்கு? பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ நான் ஆல்ரெடி பேங்க் ஓவர் டிராஃப்ட் எதாவது சொன்னேன். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 6,000 போட்டுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட், இட்ஸ் அன் ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ என்ன பண்ணுவீங்க? 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓகே, நெக்ஸ்ட் வேஜஸ் paid for ground maintenance, so it's an expenses. By wages paid சொல்லிட்டேன் 2,000. okay, it's an expenses. Subscription received நான் சேர்த்து போட்டீங்க. ஸோ 2 subscription received, it's an income. 500, 9,600, 400 எல்லாத்தையும் சேர்த்தா 10,500. ஸோ இன்னொரு காலம் இன்னொரு போட்டுங்க. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, வேஜஸ் எட் டு பேட், இட்ஸ் எட் டு பே, இன்னும் கட்டலை, அதை யோசிக்கவே வேண்டாம், இக்னோர். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இட்ஸ் அன் எக்ஸ்பென்சஸ், ரைட்? ஸோ பை இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். Then honorarium paid, so paid ன்னு சொன்னாவே it's a payment. Alright, water and electric charges, so buy water and electric charges. Next, sports material purchase, so இங்கே buy sports material, match expenses, so match expenses. Okay, next is sports material purchased. Okay, match fund receipts, so 2 match fund receipts சொன்னாவே நீங்கள் கண்ணை மூட்டு ரிசிப்ட் சைடில் போடலாம். லெகசிஸ் ரிசீவ்னா இட்ஸ் அண்ட் இன்கம், ரிசிப்ட் சைடில் போட்டேன். கேஷ் பேலன்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இங்கே 300 இங்கே போட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன், இதுதான் நமக்கு ஆக்சுவல் ஆன்சரு. 300 போட்டுட்டேன். ஓகேவா? ரைட். டொனேஷன், இட்ஸ் அண்ட் இன்கம், அவ்வளோதான். போட்டுட்டு இந்த டோட்டல் எவ்வளோ வந்துச்சுன்னா எனக்கு 20,700 வந்தது. ஓகே, இந்த டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா ஐம் கெட்டிங் லைக் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னா 2,400. ஸோ இதுதான் என்னோட டிஃப்ரென்ஸு. ஸோ இது வந்து கேஷ் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் ரெண்டுமே இருக்குது. இங்கே கேஷ் பேலன்ஸ் அவன் ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் கண்டுபிடிக்கிறது பேங்க் பேலன்ஸ். ஸோ இங்கே பேங்க்குன்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு கேஷ் ஆல்ரெடி கொடுத்துட்டான், அதனால பிரச்சனை இல்லை. பேங்க் மட்டும் போடுங்க. பேங்க் பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ? 2,400, அவ்வளோதான்.
Okay, this is what the problem is. Very simple problem if you understand. Okay, next, third one. This is also very simple. Okay, right, start. Third problem polam. From the following information received, give below, prepare receipts and payments account of Madurai Mother Teresa Mahalir Mandram for the year ended 31st December 2018. Okay, so the women association related. Okay, பார்க்கலாம் problem. Right, cash balance, opening balance, bank balance, opening balance, sale of old newspaper. It's sale பண்ண நமக்கு காசு வரும் கரெக்டா. It's an receipts. Stationery purchase, payments. Audit fees paid, payments. Entrance fees received, it's a receipts. Sundry charges, payments. So scholarship given, நம்ம கொடுக்குறோம் அதனால payments. Interest on investment, interest on ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அதில் இன்ட்ரெஸ்ட் வருது. இட்ஸ் அண்ட் ரிசீட்ஸ், நம்மளுக்கு காசு வருது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அதில் காசு வருது. எக்ஸாம்பிள் வந்து பேங்க்கில் டிபாசிட் பண்ணியிருக்கேன், ஸோ மந்த்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ சேம் லைக் தட், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இட்ஸ் அண்ட் ரிசீட்ஸ். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு கொடுத்தோமே அப்படின்னு யோசிக்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் சொன்னால் இட்ஸ் அ பேமெண்ட். நெக்ஸ்ட்டு ரைட், ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இட்ஸ் அண்ட் பேமெண்ட். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ், இட்ஸ் அண்ட் ரிசீப்ட். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, காசு போகுது, இட்ஸ் அ பேமெண்ட். ஓகே, பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர், பேமெண்ட். ஓகே, டிப்ரிசியேஷன் ஃபர்னிச்சர் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கே சொன்னேன், டிப்ரிசியேஷன் நம்ம எடுக்கக்கூடாது, ஸோ இக்னோர். கேஷ் பேலன்ஸ், இது ஓப்பனிங், இது க்ளோசிங், ஸோ க்ளோசிங்கில் போடணும். கன்வீனியன்ஸ் பெய்ட்னா இட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். ஓகே, சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் சேல் பண்ணுறீங்க, காசு வருது, இட்ஸ் அ ரிசீட்ஸ். அவ்வளோதான். ஓகே, வில் ஸ்டார்ட். In the books of Madurai Teresa Mahalir Mandram, receipts and payments account for the year ended 31st December 2018. Okay, பார்க்கலாம். 2018, right. என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் பேலன்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2 பேலன்ஸ் ப்ராடட், கேஷும் போட்டுறேன், பேங்க்கும் போட்டுறேன், ரெண்டு சேர்த்து 5000 ரூபாய். ஓகேவா, ஸோ கேஷ் ரெண்டும் சேர்த்து போட்டுறேன். ஸோ சேல் ஆஃப் ஓல்ட் நியூஸ் பேப்பர் இஸ் வாட், இட்ஸ் அ income, that is receipts. Next is stationery purchase, it's an expenses. Okay, audit fees paid, so payments la pota. Next, entrance fees received, it's an receipts. Okay, next, sundry charges, it's an payments. Next, scholarship given, நம்ம தான் scholarship கொடுக்குறோம் அதனால expenses. Interest on investment, it's an income, already சொன்னேன். Okay, fire insurance premium, it's an payments. Subscription received, it's an receipts. Okay, furniture purchased, it's an expenditure. நம்ம ஃபர்னிச்சர் காசு கொடுத்து வாங்குகிறோம், ஃபர்னிச்சர் நம்மகிட்ட வருது ஆனால் காசு கொடுத்து வாங்கணும், காசு பற்றி தான் யோசிக்கணுங்க, காசு படுதா காசு போதான். ஓகே, பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்கம்மா அதனால காசு போகுது. ஓகே, ரைட். டிப்ரிசியேஷன் ஆஃப் ஃபர்னிச்சர் ஆல்ரெடி சொல்லிட்டு எடுக்கக்கூடாது. கேஷ் பேலன்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே போட்டுருக்கேன். ஸோ 2500. ஓகே, பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 2500 போட்டிருக்கேன். ஸோ கன்வீனியன்ஸ் பெய்டு, ஸோ இங்கே போட்டிருக்கேன், ஆக்சுவலாக லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஸோ பை கன்வீனியன்ஸ் பெய்ட் 1000. ஓகே, சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் சேல் பண்ணுறீங்களா, காசு வருது. ஸோ இது, ஸோ இந்த டோட்டல் நான் ஆட் பண்ணாக்கா I'll get 27700. இந்த டோட்டல் நான் ஆட் பண்ணாக்கா I'll get 23000. ஸோ எது பெரிய அமௌண்ட் ரெண்டுத்தில், 27700 கரெக்டாக. இங்கே தான் பேமெண்ட்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இன்கம்ஸ் வந்து கம்மி, ரிசிப்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ், 27700 23000 எடுத்துட்டா I'll get 4700. கரெக்டாக. இங்கே வந்தால் பை பேலன்ஸ் கேரிடும் நீங்கள் பேங்க் போடுவீங்க, இங்கே வந்ததுனால வில் கால் பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகே, ஸோ இங்கே வந்ததுனால வில் கால் பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ நெகட்டிவ் பேலன்ஸ் ஓவர் டிராஃப்ட். ஓகே, அவ்வளோதான். ஓடி 2 பேலன்ஸ் கேரிடும் பேங்க் ஓவர். இங்கே வந்துச்சு நீங்கள் எழுத தேவையில்லை, ஸோ பேங்க்குன்னு போட்டு எழுதலாம். ஓகே, இங்கே போட்டதால ஓவர் டிராஃப்ட், நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஓவர் டிராஃப்ட் எழுதுறது. ஓகே, அவ்வளோதான். ஸோ ஐ திங்க் 3 ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய நெக்ஸ்ட் வீடியோஸில் ஐ டீச் யூ அதர் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.